ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தத்துக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடியற்ற நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் கிருபையாக கடந்த 5 மாதங்களை நடத்தி வந்தார். தேசத்திலே பலவிதமான நெருக்கங்களும் போராட்டங்களும் மரணங்களும் வியாதிகளும் கடந்து வந்த போதிலும் தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்தார், பலனை கொடுத்தார், நம்மை பாதுகாத்தார். அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் ஜெபித்து இந்த வாக்குத்தத்த ஆராதனை ஆரம்பிப்போம். ஜெபம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் ஜீவன் உள்ளவர், வல்லமை உள்ளவர், கிருபை உள்ளவர், மகிமை உள்ளவர். ஆகையினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்முடைய அநாதி கிருபையினாலே 5 மாதங்களை நேர்த்தியாய் நடத்தி வந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த 6வது மாதத்திலும் என் தேவனாகிய கர்த்தர் எங்கள் மத்தியிலே இருந்து எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையும் நன்மையும் எங்களை தொடர்வதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆற்றி தேற்றுவீராக. உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய வார்த்தைகளை கொண்டு போஷிப்பீராக. உம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஒரு புதிய முன்னேற்றம், ஒரு ஆசீர்வாதம் கடந்து வர என் தேவன் நீர் உதவி செய்வீராக. எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவ சமூகத்திலே எங்களையும் மக்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவன் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். தேவைகளை சந்தித்தருளும், குறைவுகளை நிறைவாக்கியருளும். எல்லாவற்றாலும் நிரப்புடைய கரத்திலே கொடுக்கிறேன். இந்த ஆராதனைக்கு தடை செய்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளை, பிசாசின் தந்திரங்களை, மனுஷிக ஆவிகளை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். தேவன் ஒருவர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. பரிசுத்த நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய பிரதான கிருபையினால் 5 மாதங்கள் ஆண்டவர் நம்மை கண்மணி போல் காத்து நடத்தியிருக்கிறார். இந்த 6வது மாதத்திலும் ஆண்டவர் கிருபையாய் பிரவேசிக்க ஆண்டவரும் கண்கரம் செய்திருக்கிறார். அதனால் ஆண்டவரை நம்மை காத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து பாடுவோமா? ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக, அவ்வழுவாமல் என்னை உமக்காக சொல்லி அவரை பாடி மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன்.
மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் ஆண்டவராய் இயேசு இப்படியாய் சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்களித்த ஆண்டவர். உலகத்தின் முடிவு பிறந்தும் உங்களோட இருப்பேன்னு சொன்ன கர்த்தர் அப்படியாய் நம்ம கூட அவர் இருக்கிறபடியினால் நம்ம இருதயம் கலங்க தேவையில்லை. நான் ஒரு பாடலை பாடுவோமா? உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே, அவர் நல்லவரே சர்வ வல்லவரே, என்றும் நன்மைகள் குறையாதே என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு இருப்பேன்னு சொல்லி வாக்களித்தபடியினால் நம்ம இருதயம் கலங்காது இருக்கும்படிக்கு ஆண்டவனுக்கு சொல்லி பாடுவோமா?
யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தில் இப்படியாய் ஆண்டவராய் கர்த்தர் மோசேயையும் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், கர்த்தர் மோசேயை நோக்கி 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெர்சியனையும் ஏவியனையும் எபிசியன் துரத்திவிடுவேன். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நாங்கள் நடுவே செல்ல மாட்டேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தூதனுக்கு அனுப்புகிறேன், நீங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். அடுத்து சொல்கிறார் 5ஆம் வசனத்தில் 33:5, ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் ஒரு நிமிஷத்தில் நடுவில் எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன். ஆகையால் ஆகையால் நான் வரலன்னு சொல்லும் பொழுது இந்த ஜனங்கள் இந்த வார்த்தையை கேட்டு துக்கப்படுறாங்க. துக்கப்படும் பொழுது மோசே கர்த்தரை நோக்கி சொல்ற வார்த்தை சொல்றாரு 15ஆம் வசனத்தில், அப்பொழுது அவர் நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்திருப்பது எதனால் அறியப்படும். நீர் எங்களோடு வருவதனால் அல்லவா. இப்படியே பூமியில் ஜனங்கள் எல்லாரிலும் நானும் ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்று அவன் ஆண்டோட ஜெபம் பண்றான். நீங்க வரலன்னு சொன்னா எங்களை இவ்விடத்தில் கொண்டு போகாதுரும் ஆண்டவரை. நீங்க வந்தீங்கன்னா நாங்கள் பூமியிலே விசேஷமான ஜனங்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லி அவன் தேவனிடத்தில் மன்றாடுகிறான். உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன், என் கண்ணில் கிருபை கிடைத்ததுன்னு சொன்னீங்களே ஆண்டவரை, இது எதனால அறியப்படும், நீங்க வருதுனால தானே, நீங்க வாங்க அப்படி சொல்லும் பொழுது அப்ப கர்த்தர் சொல்றாரு 17ஆம் வசனம் ஆண்டவர் சொல்ற வார்த்தை, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார். அது போல மோசே வருந்தி அழைத்தது போல நீங்க வராவிட்டால் எங்களை கொண்டு போகாதிரும் இவ்விடத்தை விட்டு என்று சொல்லி, நீங்கள் வந்தால் நாங்கள் பூமியிலே விசேஷமான ஜனங்கள் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய வார்த்தையின்படியே செய்வேன் என்று சொல்லி. அதுபோல மோசே போல உலகத்தின் முடிவு சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் வாக்களித்தவர் நம்ம கூட இந்த மாதம் முழுவதும் இருக்கும்படிக்கு, இந்த ஜூன் மாதம் 30 நாட்கள் முழுவதும் நம்மோடு இருக்கும்படிக்கு, ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நடத்தும்படிக்கு, பரிசுத்தாவிடம் நடத்தும்படிக்கு நாமும் வருந்தி அழைப்போமா? அப்படியே தேவ சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர் நோக்கி பார்க்க போயிடும். இம்மட்டுமாய் நடத்தினீங்க ஆண்டவரே, ஆண்டவரே இம்மட்டுமாய் உதவி செய்து நடத்தின ஆண்டவர் நீர். இந்த மாதம் முழுவதும் எங்களை எங்கள் குடும்பத்தை நீர் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் என் கூட இருங்க ஆண்டவரே. நீங்க இருந்தீங்கன்னா நாங்கள் பூமியில விசேஷமா இருப்போமே என்று சொல்லி ஆண்டவனுக்கு அப்படியே கூப்பிட்டு அழைப்போமா? ஆண்டவனுக்கு சொல்லுவோமா, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதுன்னு சொல்லி ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை அடி வருந்தி அழைத்து நம்ம கூட ஒரு நாள் இருக்கும்படிக்கு, இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் இருக்கும்படிக்கு ஒரு அழைப்போமா? என் கூடவே இரும் ஓ இயேசுவே,
இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நடத்தும்படிக்கு எங்களை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஐயா. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் வார்த்தை கர்த்தாவே. பரிசுத்த ஆவியை நடத்தும்படிக்கு ஐயா நாங்கள் வருந்தி அழைக்கிறோம் ஐயா. மோசே அழைத்த போது ஐயா மோசையின் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு ஆண்டவரே உம் வார்த்தையின்படி செய்வேன் சொன்னீரே ஆண்டவரே. அதுபோல பரிசுத்த ஆவியானவர் அப்பா நீ கூட இருக்கும்படிக்கு ஐயா ஒவ்வொரு மக்களோடும் ஒவ்வொரு தெய்வ பிள்ளையோடும் ஒவ்வொரு குடும்பத்தாரோடும் ஐயா போக்கிலே வரத்திலே கர்த்தர் ஆண்டவரே ஐயா கூட இருக்கும்படியாக செபிக்கிற ஐயா நீ வருந்தி அழைக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே. நீர் ஒவ்வொரு மாளிகை செய்து நடத்தும்படிக்கு ஐயா ஆண்டவரே நீ நல்ல ஆவி எங்களை செவையான வழியில் நடத்தும்படிக்கு ஐயா நிரப்புவீராக ஆண்டவரே. பரிசுத்த வல்லமையால் நிரப்புவீராக ஆண்டவரே. அணு தினமும் கூட இருந்து ஆண்டவரே எல்லா தீங்குக்கு விலக்கி பாதுகாக்கும்படிக்கு ஐயா உடைய கரம் எங்களோட இருக்கும்படியாக செபிக்கிற ஐயா. தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே நீர் எங்களை அன்று காத்து கொள்ளும்படியா என்னுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரம் ஐயா நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான் ஓடி அதற்குள் சுகமாய் இருப்பான்னு வார்த்தையின்படி உங்க நாமத்துக்குள்ளாய் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. சுகமாய் இருக்கும்படி வாழ்ந்திருக்கும்படி செலுத்திருக்கும்படிக்கு ஒவ்வொரு தேவைகளும் சந்திக்கப்படும்படிக்கு ஐயா ஆண்டவரே நீர் கூட இருந்து பாதுகாக்கும்படியா ஆண்டவரே வருந்தி அழைக்கிற ஐயா. வருந்தி அழைக்கிறோம் ஆவியானவரே நீர் அப்படியே நீ கிரியை செய்வீராக. உங்க கருத்துக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. உடைய காயப்பட்ட கருத்துக்குள் கர்த்தர் மறைத்து ஒளித்து வைத்து ஐயா ஆண்டவரே தீங்கு நாளில் தமது குடார மறைவிலே ஒளித்து வைத்து காப்பாற்றுவான் வார்த்தை கர்த்தாவே நீர் மறைத்து ஆண்டவரே எங்களை ஒளித்து ஒவ்வொரு மக்களையும் காப்பாற்றும்படிக்கு பாதுகாத்து கொள்ளும்படிக்கு ஐயா உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. உடைய இரக்கத்தை விளங்க செய்வீராக. நீர் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காய் இரக்கத்திற்காய் தயவுக்காய் உமக்கு நன்றி. உடைய கரங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்போம். இந்த நாளின் செய்தியாகவும் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாகவும் தேவன் கொடுத்த வார்த்தையை வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 5:7. 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர். அவர் உங்களை விசாரிக்கிறவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நம்மை விசாரிக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். ஆமென் ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. He cares for you. அவர் உங்களை விசாரிக்கிறவர். சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்கிறார். 142 சங்கீதம் 4 வசனத்திலே 142:4 சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்கிறார். வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று. என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. ஐயா, எங்க அண்ணன் பக்கத்து தெருவில் தான் இருக்கு. என்னுடைய அக்கா இந்த ஊர்ல தான் இருக்காங்க. நான் இவ்வளவு சுகவீனமா இவ்வளவு பலவீனமான படந்தேன். என்னை யாருன்னு வந்து என்னை ஒருத்தர் பார்க்கல, ஒருத்தர் என்னை விசாரிக்கல. என்கிட்ட பணம் இருக்கும்போது, நான் நல்ல நிலைமையில் இருக்கும்போது என்னை தேடி தேடி ஓடி வந்தவர்கள் இன்றைக்கு தாங்கள் நல்ல நிலைமையில் உயர்ந்து விட்ட போது, நான் கஷ்டப்படுகிற நேரத்தில், நான் வியாதியும் வேதனை வருத்தமாக இருக்கிற நேரத்தில் என்னை வந்து பார்க்கல. ஒரு ஃபோனில் கூட ஒரு வார்த்தை எப்படி இருக்கிறீங்க, என்ன இருக்கீங்கன்னு கூட விசாரிக்கலை என்று சொல்லி நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? எரேமியாவின் புஸ்தகம் 30 அதிகாரம் 17 வசனத்தில், எரேமியா 30:17 இப்படியாய் வாசிக்கிறோம். அவர்கள்
உன்னை விசாரிப்பற்ற உன்னை சீயோன் என்று சொல்லி விசாரிப்பார் அற்ற சீயோன், உன்னை விசாரிப்பார் அற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 30:17 இப்படியாய் வாசிக்கிறோம். உன்னை விசாரிப்பார் அற்ற சீயோன் என்றும் சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் மக்கள் சொல்வார்கள், அவன் கிடக்கான், அவனுக்கு நாதியத்தவன், அவனுக்கு யாருமே கிடையாது, தட்டி போட்ட எருவட்டியை திருப்பி போடக்கூட ஆளும் கிடையாது, எப்படியோ இருக்கான் என்று சொல்லி உங்களுக்கு ஒருத்தரும் இல்லை என்று சொல்லி அவன் தள்ளப்பட்டவள், அவள் ஒதுக்கப்பட்டவர்கள், அவர்கள் பாவப்பட்டவர்கள் என்று சொல்லி உங்களை நினைக்கலாம். ஆனால் அருமையான தேவ பிள்ளையே, உன்னை விசாரிக்கிறவர் கர்த்தர் உண்டு, உன்னை நோக்கி பார்க்கிறவர் தேவன் உண்டு. யோபுவின் புஸ்தகம் 7:18 யோபு 7:18 இப்படி சொல்கிறது, காலைதோறும் அவர் என்னை விசாரிக்கிறார். தேவ பிள்ளையே, யோபு 7:18 காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும், அருமையான தேவ பிள்ளையே, அவர் காலைதோறும் விசாரிக்கிறார், அதற்கு நான் எம்மாத்திரம்? காலைதோறும் அவர் விசாரிக்கிறார். சங்கீதம் 65:9 அவர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறார். இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு ஜனங்களையும் அவர் விசாரிக்கிறார் என்றால் உங்களை விசாரிக்காமல் இருப்பாரா? உங்களை விசாரிக்காமல் இருந்து விடுவாரா? கவலைப்படாதீர்கள், கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர். He cares for you. அவர் உங்கள் மேல் கரிசனையாக இருக்கிறார், அவர் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறார், அவர் உங்கள் மேலே குறிப்பாக இருந்து கேட்கிறார். சங்கீதம் 8:4 எபிரேயர் 2:9 சங்கீதம் 8:4 எபிரேயர் 2:9 மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். மனுஷனை நீங்க நினைக்கிறீங்களே, நம்முடைய தேவன் நம்மை மறந்து விடுகிற தேவன் அல்ல. இஸ்ரவேலே, யாக்கோபே, இவைகளை நினை. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. தேவ பிள்ளையே, அவர் நம்மை நினைத்திருக்கிறார். மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் நீர் எம்மாத்திரம், நான் என்னாத்திரம், அவர் எம்மாத்திரம். நான் ஒரு மண்ணு, என்னை என் தேவன் நினைக்கிறார், என்னை என் தேவன் விசாரிக்கிறார். வாட் இஸ் த மேன் that you are mindful of him, the son of man that you visit him. உங்களை தேடி வந்து விசாரிக்கிற ஒருவர் உண்டு. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை விசாரிக்கிறார் என்று ஒரு சில காரியங்களை இந்த நாளிலே பார்க்கலாம். விசாரிக்கிறவர் தேவன் உண்டு. பூமியை விசாரிக்கிறவர், மனுஷனை விசாரிக்கிறவர், காலைதோறும் விசாரிக்கிறவர். அந்த தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே உங்களை விசாரிக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? விசாரிக்கிற தேவன். ஆமென். முதலாவது, உங்கள் கவலைகளில் அவர் உங்களை விசாரிக்கிறார். 1 பேதுரு 5:7 உங்கள் கவலைகளில் அவர் உங்களை விசாரிக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் நம்முடைய கவலைகளிலே, நம்முடைய துக்கங்களிலே, நம்முடைய இழப்புகளிலே அவர் விசாரிக்கிறார். மரியாள் ஆண்டவர் இயேசுவை தேடி, அவருடைய சரீரத்தை தேடி கல்லறையை நாடி ஓடி வருகிறார். அதிகாலையில் இருட்டோடே. யோவான் 20:15 ஆண்டவருடைய சரீரத்தை காணவில்லை என்று சொல்லி அழுகிறாள், கதறுகிறாள். ஆண்டவராகிய கர்த்தர் அவளை பார்த்து சொல்கிறார். 20:15 யோவான்
இயேசு அவளை பார்த்து ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அருமையான தேவ பிள்ளையே, ஏன் அழுகிறாய்? woman, why are you weeping? whom are you seeking? யாரை தேடுறம்மா? நீ ஏமா அழுகிற? என்ன அருமையான தேவன் ஆண்டவர் இயேசு அந்த மரியாளை பார்த்து ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்கிறார். இன்றும் உங்கள் இழப்புகளின் மத்தியிலே, உங்கள் துக்கத்தின் மத்தியிலே, உங்கள் துயரத்தின் மத்தியிலே உங்களை ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று விசாரிக்கிற ஒரு கர்த்தர் உண்டு. ஒருவேளை உங்களுடைய கணவன் உங்களை விசாரிக்காமல் இருக்கலாம், உங்களை கண்டுகொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய ஆத்தும மணவாளன் ஆண்டவர் இயேசு ஏன் அழுகிறாய் என்று விசாரிக்கிறார். தேவ பிள்ளையே, அது மட்டுமல்ல, சாமுவேல் தீர்க்கதரிசி தான் ஏற்படுத்தின முதல் ராஜா கர்த்தரை விட்டு தூரமாய் போகிவிட்டான். ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை செய்து விட்டான். அதை நினைத்து நினைத்து அழுது கொண்டிருக்கிறார். 1 சாமுவேல் 16:1 சாமுவேல் 16:1 கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? How long will you mourn? எது வரைக்கும் பா இப்படி நீ அழுதுகிட்டு இருப்ப? அதையே நினைச்சு துக்கித்து புலம்பிக் கொண்டிருப்ப என்று அன்றைக்கு அந்த சாமுவேலை பார்த்து கேட்டார். இன்றைக்கு நீங்களும் கூட சில காரியங்கள் நடக்கக்கூடாதவை நடந்து விட்டது. நான் ஏதோ நினைத்தேன், எப்படியெல்லாம் நினைத்தேன், இப்படி ஆகும் என்று நினைக்கவில்லையே, இப்படிப்பட்ட காரியம் நடந்து விட்டதே என்று சொல்லி நீண்ட நாட்களாக அதை நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ? மகளே, உன் கவலைகளை விசாரிக்கிற ஒருவர் உண்டு. உணவுக்காக, உடைக்காக, எதிர்கால வாழ்வுக்காக நீங்கள் எதை குறித்து கவலைப்படுகிறீர்கள்? தேவ பிள்ளைகளே, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்க ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென். சங்கீதம் 55:22 கூட இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்கிறார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் உன்னை தள்ளாட விட மாட்டாரு, உன்னை தடுமாற விட மாட்டாரு. அருமையான சகோதரியே, அருமையான மகனே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கர்த்தர் மேல் உன் கவலைகளை வைத்து விடு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, மத்தேயு 11:28 நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நிம்மதி தருவேன், சமாதானம் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையினால் அன்பான தேவ பிள்ளையே, பூமியையே விசாரிக்கிற ஒரு தேவன் உன்னை விசாரிக்காமல் இருந்து விடுவாரா? உன்னை கண்டும் காணாமல் இருந்து விடுவாரா? அந்த ஆண்டவரிடத்தில் எல்லாவற்றையும் சொல்லுங்கள். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் இப்படியாய் சொல்கிறது. பிலிப்பியர் 4:6-7 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். ஆகையினால கவலைப்பட வேண்டாம். கவலைகளை விசாரிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். துக்கப்பட வேண்டாம். உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம்.
துக்க நாட்கள் முடிந்து போம். அருமையான தேவ பிள்ளையே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். யோவான் 16:20. ஆகையால் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன், உன் கண்ணீரை துடைத்து கவலைகளை விசாரிக்கிற தேவனிடத்திலே வைத்துவிட. உயிரோடு இருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் உன்னை பார்த்து கொள்வார். அவர் உனக்கு வேண்டிய ஆலோசனை கொடுப்பார். இந்த துக்கத்தில், இந்த இழப்புல, இந்த நடக்கக்கூடாத காரியம் நடந்துவிட்ட சூழ்நிலையில நீ போ, பெத்லகேமுக்கு போ, ஈசாயின் வீட்டுக்கு போ. அங்கே உள்ள ஒரு மகனை நீ எனக்காக அபிஷேகம் பண்ணி என்று சொல்லி அன்று சாமுவேலுக்கு ஆலோசனை கொடுத்தார் அல்லவா? அதை போலவே இந்த நாளிலே இந்த கவலை மாற, இந்த துக்கம் மாற உனக்கு வேண்டிய ஆலோசனைகளை ஆண்டவர் கொடுப்பார். உன் கவலைகளை விசாரிப்பார். உன் வேண்டுதலுக்கு பதில் செய்வார். எல்லா புத்திக்கு மேலானவர் தேவ சமாதானத்தை உன்னுடைய இருதயத்திலே தருவார். மகளே, உனக்கு வேண்டிய நிம்மதி தருவார், நிம்மதி தருவார். ஆகையால் ஏன் அழுகிறாய்? எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருக்கிறாய்? கவலைப்படாதே. இனி யுவர் worries, இனி யுவர் anxiety. கவலைகளை விசாரிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. ஆமென், அல்லேலூயா. இரண்டாவதாக, வியாதிகளில், இனி ஒரு சிக்னஸ், வியாதிகளில் உங்களை விசாரிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 25 அதிகாரம் 36 வசனம். மத்தேயு 25:36. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். வியாதியின் நேரத்திலே நமக்கு ஒரு விசாரிப்பு தேவைப்படுகிறது. நம்மை பார்த்து பயப்படாதீங்க, நீங்க சுகமாயிருவீங்க, ஆண்டவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், அவர் உங்களுடைய காரியங்களை பொறுப்படுத்திக் கொண்டார், அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாவீர்கள். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை, சாமங்களை மட்டுமல்ல, நம்முடைய வியாதிகளையும் சிலுவையில் சுமந்து விட்டார். நான் இருக்கிறேன், உங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி அந்த வியாதி நேரத்திலே அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல, அவர்களை ஆற்ற, அவர்களை தேற்ற நமக்கு தேவை ஒரு விசாரிப்பு தேவை. ஆண்டவராய கர்த்தர் அன்றைக்கு பெதஸ்தா குளத்தண்டையிலே கிடந்த ஒரு மனிதனை கண்டார். அவன் வெகு நாளாய் வியாதியஸ்தன் என்று அறிந்தார். யோவான் 5 அதிகாரம் 6 வசனம். யோவான் 5:6 அந்த மகனை பார்த்து அவர் சொல்கிறார், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? வெகு நாளாய் வியாதிஸ்தனாய் கிடந்த அவனை, படுத்திருந்த அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? படுத்திருந்த அவனை இயேசு கண்டான். அவன் வெகு நாளாய் வியாதிஸ்தன் என்று அறிந்தான். அவனை தேடி போய் அவராகவே கேட்கிறார், நீ சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? மகனே, என்னை யாரும் பார்க்கவில்லையே, என்னை யாரும் கண்ணெடுக்க ஏறெடுத்து பார்க்க யாரும் இல்லையே என்று நினைக்கிறாயா? உன்னை காண்கிற ஒரு தேவன் உண்டு, உன்னை தேடி வருகிற ஒரு தேவன் உண்டு. பெதஸ்தா குளத்தருகிலே கிடந்த அந்த மனிதனை தேடி வந்த கர்த்தர் இன்றைக்கும் வியாதியிலே, வேதனையிலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் விசாரித்து, மகளே, மகனே, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? நீ சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார். அருமையானவர்களே, இன்னொரு சம்பவம். 18 வருஷமாய் கூனியாயிருந்த பெண், லூக்கா 13 வாசிக்கிறோம். 11 வசனம் முதல், லூக்கா 13:11 முதல் 13 வசனங்களை கேட்போம்.
அப்பொழுது 18 வருஷமாய் வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அங்கே ஓய்வு நாள்ல ஒரு ஜெப ஆலயத்துக்கு வந்திருந்தார். அந்த ஜெப ஆலயத்துல யார் இருந்தான்னு கேட்டா 18 வருஷமாய் ஒரு பலவீனப்படுத்துற ஆவியை கொண்டிருந்த ஒரு பெண். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனி. இயேசு அவளை கண்டார். எத்தனையோ 18 வருஷமா இருக்கா, வருவா போவா. அங்கே ஏராளம் பேர் அந்த ஜெபாலயத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த கூனியை கர்த்தர் கண்டார். வியாதியா இருக்கிற கூனியா இருக்கக்கூடிய பலவீனப்படுத்துகிற ஆவி பிடித்திருந்த அந்த பெண்ணை கர்த்தர் இயேசு கண்டார். அவளை தம்மிடத்தில் அழைத்து இங்க வாமா, இங்க வா என்று சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். அந்த பெண்ணை கர்த்தர் அழைக்கிறார். He called her to him. அவர் பக்கத்தில் வர வைக்கிறார். வரவழைச்சி, ஸ்திரியே, உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்படுமான்னு சொல்லி அவன் மேல கையை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி அவளை பலவீனப்படுத்தி இருந்தது. உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்றார். இன்னைக்கு என்ன பலவீனம் உங்களுக்கு? எந்த வியாதியில நீங்க துடிச்சிட்டு இருக்கிறீங்க? எனக்கு நல்ல ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் பராமரிக்க முடியலையே, எனக்கு ஒரு ஆபரேஷன் பண்ண முடியலையே, எனக்கு நல்ல மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்து உடம்புக்கு தெம்ப நாள் பழங்களோ மற்றதோ கொடுத்து உதவி செய்ய ஒருத்தரும் இல்லையே என்று நினைக்கலாம். ஆனால் உங்களை தேடி வருகிறவர் கர்த்தர் உண்டு. உங்களை அழைக்கிறவர் தேவன் உண்டு. உங்களுக்கு அற்புதம் செய்கிறவர் தேவன் உண்டு. நிமிரக்கூடாதபடிக்கு கூனி குறுகி போய் மற்ற ஜனங்களுக்கு முன்பாக நிமிர முடியாத நிலைமையில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையின் தலையை நிமிர்த்துகிறவர் தேவன் உண்டு. லேவியராகமம் 26:13 என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர். லேவியராகமம் 26:13. அந்த ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை விசாரிக்கிறார். 38 வருஷமாய் அன்றைக்கு பெதஸ்தா குளத்தரிலே படுத்துக் கொண்டிருந்த அந்த மனிதனை தேடி போய் விசாரித்தவர். 18 வருஷமாய் கூனியாய் இருந்தவளை தன்னிடத்தில் வர சொல்லி அவளுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர். எரேமியா 30:17 சொல்லுகிறது, நீ விசாரிப்பாரற்ற சீயோன் என்றும் நீ தள்ளுண்டவள் என்று உனக்கு பெயரிட்டபடியா நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். I will restore the health to you and heal you of your wounds. உன் காயங்களை நான் ஆற்றுவேன் மகளே, உன் காயங்களை நான் ஆற்றுவேன், உன்னை நான் ஹீல் பண்ணுவேன். உன்னுடைய வவுன்ஸை, உன்னுடைய எல்லா விதமான பலவீனங்களை நான் ஆற்றுவேன், ஆரோக்கியம் வர பண்ணுவேன், ஆற்றுவேன் என்று சொல்கிறார். ஆகையால் எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உன்னுடைய வியாதியில் விசாரிக்கிறவர் கர்த்தர் உண்டு. உன்னை தேடி வந்து உனக்கு அற்புத சுகம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் உண்டு. எந்த இடத்துல கூனி போய் குறுகி போய் இருக்கிறாயோ அதே இடத்துல உன் வாழ்வை நிமிரச் செய்து உனக்கு அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவராகிய கர்த்தர் உண்டு. கவலைப்படாத, அவர் உன்னை விசாரிப்பார். ஆமென். அவர் உனக்காய் எல்லாவற்றையும் செய்வார். இந்த தேவனை மகிமைப்படுத்தும். சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டினார்கள். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ
எங்கள் தேவனாய கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவோம். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். சங்கீதம் 27:8 வசனங்களை வாசிக்கிறோம். உங்களோட வாழ்க்கையை நிமிர வைக்க வேண்டும் என்றால் தேவனை மேன்மை பாராட்டுங்கள், தேவனை மட்டுமே உயர்த்துங்கள், அந்த ஆண்டவரையே நிறுத்துங்கள். வியாதியாயிருக்க உங்களை விசாரிக்கிறவர் ஒருவர் உண்டு. இரண்டாவதாக, மூன்றாவதாக, நம்முடைய தோல்விகளிலே நம்மை விசாரிக்கிறவர் உண்டு. இன் யுவர் ஃபெயிலியர்ஸ் he cares for you. தோத்து போயிட்டீங்களா? வாழ்க்கையில் தோத்து போயிட்டீங்களா? என்னென்னமோ கனவு கண்ட எல்லா கனவும் செதஞ்சு போயிடுச்சா? நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்லாம் நினைச்சேனே, என் வாழ்க்கையில் நான் வெற்றி மேலே வெற்றி பெற்று நான் வீரநட போடுவேன்னு நினைச்சேனே, இப்படி ஆயிடுச்சேன். ஐயா, அந்த தோல்வியாக இருக்கிற நேரத்தில் முகத்தை வெளியே காட்ட முடியாதபடிக்கு அப்படியே முகங்குப்புற விழுந்து மற்ற மனுஷனை பார்க்க முடியாதபடிக்கு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கிற நேரத்தில் யாராவது வந்து எனக்கு 2 வார்த்தை சொல்வாங்களா? என்னை வந்து பார்ப்பாங்களா? என்னை விசாரிப்பாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா? மகனே, இந்த தோல்வியின் மத்தியிலும் உன்னை விசாரிக்கிறவர் உண்டு. யோசுவாவின் புஸ்தகத்தில் 7:10 இப்படி வாசிக்கிறோம். யோசுவா 7:10. அங்கே யோசுவா முகங்குப்புற விழுந்து கிடந்தான். என்ன நடந்தது? ஆயி பட்டணத்திலே 3000 பேர்கள் போனார்கள். சிறிய ஊர் தான், 3000 பேர் போனார்கள். 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் அங்கே வாசிக்கும் போது 3000 பேர் போனார்கள். 36 பேரை அவர்கள் வெட்டி போட்டார்கள், முறிந்து ஓடினார்கள். ஏறக்குறைய 36. ஜனங்களுடைய இருதயம் கரைந்து போனது. ஹார்ட் ஆஃப் த பீப்புள் மெல்டட் அண்ட் பிகம் லைக் எ வாட்டர். அப்படியே தண்ணி மாதிரி இருதயம் கரைஞ்சு போயிடுச்சு, பயந்து நடுங்கி கரைஞ்சு போயிடுச்சு. இந்த சூழ்நிலையில் அப்படியே தோல்வியில் மத்தியிலே அவன் துவண்டு போன நிலைமையில் முகங்குப்புற விழுந்து கிடந்து ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். 7:9. ஆண்டவரே, உம்முடைய மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வி? ஆண்டவரே, உம்முடைய மகத்தான நாமத்துக்கு நீங்க என்ன செய்வீங்க ஆண்டவரே என்று சொல்லி அப்படியே கீழே முகங்குப்புற விழுந்து கிடக்கிறோம். ஆண்டவர் பார்த்து கேட்கிறார், Get up. Why do you lie? The sun your face. ஏன் இப்படி விழுந்து கிடக்கிற? ஏன் இப்படி விழுந்து கிடக்கிற? எந்திரி, Get up, எழுந்துரு. நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? கர்த்தர் கேட்கிறா. இன்றைக்கும் கூட முகங்குப்புற விழுந்து கிடக்கிறீங்களா? வாழ வழி தெரியாம நிலையில துடிக்கிறீங்களா? கர்த்தர் இந்த தோல்வியின் மத்தியில உங்களை விசாரிக்க வந்திருக்கிறார். அருமையானவர்களே, அவர் சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள். 7:11 பாவம் செய்தார்கள். அந்த பாவத்தினாலே இந்த காரியம் நடந்தது. சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டார்கள், களவு செய்தார்கள், வஞ்சித்தார்கள், பண்டப்பாடிகளுக்குள்ளே ஒளித்து வைத்தார்கள். சாபத்தீடானதிலிருந்து உங்களை நீக்கிவிடுங்கள், சாபத்தீடான உங்கள் நடுவில் இருந்து நிக்கிரகம் பண்ணி விடுங்கள். அப்பொழுது மட்டுமே நான் உங்களோடு இருப்பேன். நான் உங்களோடு இருந்தால் மட்டுமே நீங்கள் ஆசீர்வதிக்க முடியும். நான் உங்களோடு இருந்தால் மட்டுமே நீங்கள் ஜெயிக்க முடியும். கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் தேவ பிள்ளைகளே, சாபத்தீடான காரியங்கள், சாபமான பொருட்கள், சாபமான செயல்கள் என்னிடத்தில் ஏதாவது இருக்கிறதா? யோசுவா 6:9 அந்த எரிகோ பட்டணத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாம் சபிக்கப்பட்டவைகள். அங்கே இருக்கக்கூடிய யோசுவா 6:19 அதில் என்ன செய்யணும்? அவைகளை எல்லாத்தையும் கர்த்தருடைய பொக்கிஷத்தில் சேர்க்கணும். அதை நீங்க எடுத்துக்க கூடாது. கர்த்தருடைய பொக்கிஷத்தில் சேர வேண்டிய எந்த பொருளாவது
ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நீங்கள் கொண்டு வந்து வைக்க வேண்டிய பணமோ பொருளோ நகையோ மற்ற எந்த ஒரு காரியத்தையோ தேவனுக்கு சேர வேண்டியதை நீங்கள் உங்கள் வீட்டிலே வைத்திருந்தால் அது சாபத்தீடானது. ஆண்டவருக்கு சேர வேண்டியதை நான் வைத்திருந்தால், அது பொருளாக இருக்கலாம், காணிக்கையாக இருக்கலாம், தசமபாகமாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது இருக்கலாம், அதை நாம் வைத்திருந்தால் அந்த சாபத்தீடானத்திலிருந்து நம்மை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுது மட்டுமே நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆண்டவர் சொல்கிறார், தோல்விகளில் நம்மை விசாரிக்கிறது. தோல்விக்கான காரணம் என்ன? கரெக்டாக ஆண்டவர் சொன்னார் பாருங்க. அப்படியே கோத்திரம் கோத்திரமாக வர வச்சு, வம்ச வம்சமாக வர வச்சு, குடும்பம் குடும்பமாக வர வச்சு, கடைசியில் பேர் பேராக வர வச்சு, சரிய சீட்டு ஆகான் மேலே விழுந்துருச்சு. கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. தேவ பிள்ளையை, சாபத்தை அப்புறப்படுத்துங்கள். உங்கள் தோல்விகளிலே நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். எந்த இடத்துல தோற்று போனீர்களோ அதே இடத்துல நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த காரியம் நடப்பதற்கு காரணம் என்ன? ஏன் இந்த காரியம் நடந்தது? அந்த சாபத்தை, அந்த சாபத்தீடானதை, செய்யக்கூடாத எந்த காரியம் இப்படி என்பதை விசாரிங்கள். ஆண்டவர் சொல்லுவார், அப்புறப்படுத்துங்கள். வெற்றி நடை போட்டான் எலியா. கர்த்தரே தேவன் என்று ஜனங்களுக்கு உண்மை பறைசாற்றினான். வானத்தில் இருந்து அக்கினி கொண்டது. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். 3 ஆண்டுகள் பனியும் பெய்யவில்லை, மழையும் பெய்யவில்லை. ஆனால் பெருமழையின் இரைச்சலை காதால் கேட்டவன் மட்டுமல்ல, அந்த மலைக்கு முன்பாக ஓடி போக சொல்லி ராஜாவுக்கு கட்டளை கொடுத்தான். பெரிய மழை பொழிந்தது. ஒரு சின்ன உள்ளங்கையின் மேகத்தை கண்ட மாத்திரத்தில், ஆனால் ஒரு பெண் அவளை கொல்லுவதற்காக திட்டம் போட்டாள். அந்த சூழ்நிலையில் வனாந்தரத்துக்குள்ளே ஒரு நாள் பிரயாணமாய் போனான். 1 ராஜாக்கள் 19 பார்க்கிறோம். ஒரு இடத்துக்கு வந்தான். ஒரு சூறை செடியின் கீழே உட்கார்ந்து கொண்டான். அந்த இடத்துல சாக வேண்டும் என்று கோரி என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று கதறினான். ஆண்டவர் பார்த்து கேட்கிறார். 1 ராஜாக்கள் 19:13. அது எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்போது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்று. உனக்கு என்ன காரியம்? எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம்? எப்பா, நீ ராஜாக்களுக்கு முன்பாக நின்று தைரியமா நீ என்ன செஞ்ச? கர்த்தர தேவன் நிரூபிச்ச. 450 பாகால் தீர்க்கதரிசி, 400 தோப்பு விக்கிரதரிசிக்கு முன்னாடி திரளான ஜனங்களுக்கு முன்பாக நின்று கர்த்தர தேவன் நிரூபிச்ச அற்புதங்களை, அடையாளங்களை செஞ்சவன் நீ. வானத்திலிருந்து அக்கினியை பொழிய வைத்தவன் நீ. மரித்தோரை உயிர்த்தல பண்ணின நீ. ஏன்பா இப்படி கூணி போய் குறுகி போய் ஒரு சூற செடிக்கு கீழே யாருக்கு கண்காணாகாம வனாந்தரத்தில் பாலைவனத்தில் மற்ற மனுஷன் பார்த்துடக்கூடாதுன்ட்டு ஒரு நாள் பிரயாண தூரம் உள்ளே போய் என்னை எடுத்துக்கோங்க ஆண்டவரே, நான் செத்து போனா பரவாயில்ல ஆண்டவரே, நீ இப்படி கதறியப்பா, உனக்கு இங்கே என்னப்பா காரியம்? நீ எங்கே இருக்கணும்? அங்கே இருக்கணும். நாட்டில் நகரத்தில் ஜனங்கள் மத்தியில் இருக்க வேண்டிய நீ இந்த கெபிக்கு அடியில், இந்த செடிக்கு அடியில் நீ இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஐயா, என் பிராணனை வாங்க தேடுறாங்க ஐயா, என் உயிரை வாங்கிறதுக்கு தேடுறாங்க ஐயா. அடுத்த வசனத்தில் அவன் சொல்றான், அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் மரணத்தின் விளிம்பில் உயிருக்கு பயந்து, ஆண்டவரே என் உயிரை நீங்க எடுத்துக்கோங்க ஆண்டவரே, யாராவது என்னை வெட்டி குத்தி அல்லது என்னைய பட்டயத்தில் அப்படி சாக வேண்டாம்,
நீங்க எடுத்துக்கோங்க என்று சொல்லி மரணத்தை விரும்பின எலியாவுக்கு ஒரு மகத்தான ஊழியத்தை கத்தர் கொடுத்தார். அவனை மரணத்தையே காணாமல் மகிமையாய் எடுத்துக்கொண்டார். ஓ, குதிரை இத்தனை நாளுக்கென்று ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இன்றைக்கு தேவ பிள்ளையே, நீ ஆண்டவருடைய சமூகத்தில் நீ செய்ய வேண்டிய காரியங்களை சரியாய் செய்வீர் என்றால் கர்த்தர் உன்னை விசாரிப்பா, கர்த்தர் உன்னை விசாரிப்பா. சகரியா 10:3, சகரியா 10:3. மேய்ப்பருக்கு விரோதமாக என் கோபம் உண்டது, கடாக்களை தண்டித்தேன். சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். மந்தையை விசாரிப்பா, யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரிப்பா, அவர்களை யுத்தத்திலே சிறந்த குதிரையாய் நிறுத்துவார். நீங்கள் கர்த்தரின் மந்தையா? நீங்கள் கர்த்தரின் மந்தையா? சங்கீதம் 95:7 சொல்கிறது, நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. 95:7 வாசிக்கிறோம், நாம் அவருடைய ஜனங்கள், நாம் அவருடைய கைக்குள்ளான ஆடுகள். பயப்படாதே சிறு மந்தையே. கர்த்தர் விசாரித்தார். மந்தை எதை குறிக்கிறது? தேவனுடைய சபையை குறிக்கிறது. மந்தை தேவனுடைய சபையை குறிக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 28-29 வசனங்களிலே நாம் இப்படி வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20:28 உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்காக பரிசுத்த ஆவி உங்களை கண்காணியாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். இங்கே சபையை பற்றி சொல்லும்போது சபையை தேவனுடைய மந்தை என்று சொல்லுகிறார். சபையை தேவனுடைய மந்தை என்று சொல்கிறார் 28ஆம் வசனத்தில். தேவ பிள்ளையே, இந்த சபையிலே ஒரு மந்தையாய், மந்தைக்குள் அடங்கியிருக்கிற ஆடாய் நீ இருப்பாய் என்றால் கர்த்தர் இந்த ஆட்டை, சபைக்குள் அடங்கி இருக்கிற ஆட்டை, மேய்ப்பனுடைய கைக்குள்ளாய் அடங்கி நடக்கக்கூடிய ஒரு தேவ மகனை அவர் என்ன செய்வாராம்? யுத்தத்திலே சிறந்த குதிரையாய் மாற்றுவார். ஒரு ஆட்டை ஆண்டவர் எப்படி மாற்றுவார்? குதிரையாய் நிறுத்துவார். நீ தோற்க பிறந்தவன் அல்ல, நீ தோற்று போனவன் அல்ல. முகத்தை மூடி மறைத்து ஒளித்து சாக வேண்டும் என்று சொல்லி மரணத்தை எதிர்நோக்கி இருக்க வேண்டியது அல்ல. முகங்குப்புற விழுந்து கிடக்க வேண்டியது அல்ல. நீ தேவ சமூகத்திலே சாபமான காரியங்களை அப்புறப்படுத்தி சபைக்குள்ளே அடங்கி இருந்து மெய்ப்பனின் கைக்குள்ளான ஆடாயிருந்து கர்த்தருக்காக நீ நிற்பாய் என்றால் பயப்படாதே சிறுமந்தையே. மந்தையை, தமது மந்தையை ஆண்டவர் யுத்தத்திலே சிறந்த குதிரையாய் நிறுத்துவார். யார் அந்த குதிரை? நீங்களும் நானும் தான் அந்த குதிரை. தேவ பிள்ளையே, நீங்கள் ஆயத்தமாகும் போது கர்த்தர் என்ன செய்வார்? ஜெயம் கொடுப்பார். குதிரை இத்தனை நாளுக்கென்று ஆயத்தமாகும். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். தோல்வியை கண்டு துவந்து போனீர்களோ? வேதனையும் வெக்கமும் இருக்கும் முகத்தை பொத்திக்கொண்டு முகம் குப்புற விழுந்து கிடக்கிறீர்களோ? ஓ, நான் செத்து போனால் பரவாயில்லை, இப்படி தோற்று இப்படி இது பண்ணி இந்த நிலைமையில நான் இருக்கிறதுக்கு செத்தா பரவாயில்ல, நான் சாகணும் என்று நினைக்கிறீர்களோ? இல்லை மகனே, மரணத்தை காணாதபடி ஒரு மகிமையான காரியத்தை செய்ய கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். பயப்படாதே சிறுமந்தையே.
சபைக்குள் அடங்கியிரு, சத்தியத்துக்காய் நில், சாபத்தை அப்புறப்படுத்து, கைக்குள்ளான ஆடுகளாய் நீ இருந்து தேவனுக்காய் வாழ்ந்து காட்டு. ஆம், அன்றைக்கு சத்திரக்காரனிடத்திலே நல்ல சமாரியன் ஓமையிலே பார்க்கிறோம். சத்திரக்காரனிடத்திலே கொடுத்து இவனை நீ விசாரித்துக்கொள். லூக்கா 10:35 சத்திரக்காரனை பார்த்து இவனை விசாரித்துக்கொள் என்று சொல்கிறதை நாம் வாசிக்க கேட்கிறோம். வாசிப்போமா? மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரன் கையிலே கொடுத்து நீ இவனை விசாரித்துக்கொள். ஓ சத்திரக்காரனே, நீ இவனை விசாரித்துக்கொள். இன்றைக்கு சபை நடத்துகிற ஊழியக்காரனை கொடுத்து கர்த்தர் உங்களை விசாரிக்க வைக்கிறார். ஆகையினாலே தோல்விகளின் மத்தியிலே, துயரங்களின் மத்தியிலே, மகனே, உன்னை விசாரிக்கக்கூடிய தேவனும் இருக்கிறார், விசாரிக்கக்கூடிய ஊழியனும் இருக்கிறார். கவலைப்படாதே, கவலைப்படாதே. உன் தோல்விகள் மாறும், ஜெயமாய் மாறும். ஆமென். இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் அவர் உனக்கு ஜெயம் கொடுப்பா. 4வதாக ஆண்டவாய கர்த்தர் உங்களுடைய தேவைகளிலே உங்களை விசாரிக்கிறார். இனி ஒரு நீட்ஸ், உங்களுக்கு என்ன தேவை, என்ன தேவை? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4:10 என்ற குறைச்சல்ல, என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமலர்ந்தபடியால் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். என்னை விசாரிக்கிறதுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? மனம் மலர்ந்தீங்க. இங்க என்ன விசாரணை? என்ன விசாரணை? தேவைகளை சந்திக்கிறதுல. அருமையான தேவ பிள்ளையே, சங்கீதம் 65:9 கர்த்தர் பூமியை விசாரிக்கிறார். கர்த்தர் பூமியை விசாரிக்கிறார், அதற்கு அவர் நீர் பாய்ச்சுகிறார். பூமியை விசாரிக்கிறார் என்றால் பூமியில் இருக்கிற மக்களை விசாரிக்கிறார். உன்னை விசாரிப்பவா, நீர் பாய்ச்சுவா, தண்ணீர் நிறைந்த தேவ நதியினாலே செழிப்பாக்குவா, அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சுவார். ஏசாயா 27:3 கர்த்தரை உன் மெய்ப்பனாக கொண்டு, கர்த்தரை உன் ஆண்டவராக கொள். என்னை விசாரிக்கும்படி உமக்கு எதினாலே என்ற கண்களில் தயவு கிடைத்தது என்று ரூத் கேட்டால் 2:12 என்ன விசாரிக்கிறதுக்கு எதனால உனக்கு தயவு வந்தது? அவன் சொல்கிறான் 2:12 ரூத் 2:12 இஸ்ரவேலின் சட்டைக்குள்ள வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இஸ்ரவேலின் சட்டில் அடைக்கலமாய் வந்தது. தெய்வ பிள்ளையே, நீ ஆண்டவர் அடைக்கலமா நம்பி இருந்தேனா? இந்த ஆண்டவரையே மெய்ப்பனாக கொண்டு, அவரையே தெய்வமாய் கொண்டு, அவரே நீ தஞ்சமாய் கொண்டு வந்துவிட்டால் கர்த்தர் உன் தேவைகளை சந்திப்பார், உன் குறைவுகளை நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். ஆமென். My God shall supply all your needs according to riches in glory. Amen. Amen. அவருடைய பெயர் யெகோவா ஈரே. The Lord is my provider. கர்த்தர் பார்த்துக் கொள்வா, கர்த்தர் உன் தேவைகளை பார்த்துக் கொள்வா. தேவ பிள்ளையே, கர்த்தர் விசாரிக்கிற தேசம் அது. அந்த தேசம் கர்த்தர் விசாரிக்கிற தேசம். ஆம், ஆண்டவர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்படும். உபாகமம் 11:12 ஐயா, மாசம் ஆரம்பத்தில் 10 நாள் 15 நாள் சம்பளம் இருக்கும். கடைசியாச்சுன்னா அவ்வளோதான், யார்ட்டையாவது காசு தேடணும், அப்படி அல்ல. ஆனால் இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், வருஷத்தின் துவக்கம் முதல், உபாகமம் 11:12 வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் அவர் கண்கள் வைக்கப்படும். அது கர்த்தர் விசாரிக்கிற தேசம். உன்னை கர்த்தர் விசாரிப்பார். பூமியை விசாரிக்கிறவர், தேசத்தை விசாரிக்கிறவர் உன் வீட்டை விசாரிப்பார். யோபுவின் புத்தகம் 5:24 கர்த்தர் உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரித்தால், 5:24 யோபு,
கர்த்தர் உன் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். You shall visit your dwelling and find nothing amiss. ஒன்றும் மிஸ் ஆகாதுங்க, எதுவுமே மிஸ் ஆகாது, ஒரு குறையும் இருக்காது. அவர் பூமியை விசாரிக்கிறவர், அவர் தேசத்தை விசாரிக்கிறவர், உன்னுடைய கூடாரத்தை, உன்னுடைய வாசஸ்தலத்தை அவர் விசாரிப்பார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே உன் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார், தேவைகளை சந்திப்பார், விசாரிப்பார். செய்ய வேண்டியது என்ன? கர்த்தரை தெய்வமாய் கொண்டு அவரிடையே அடைக்கலமாய் நம்பி அவரிடத்திலே வந்துவிடு. கர்த்தர் உன் தேவைகளிலே உன்னை விசாரிப்பார். ஆமென். 4 காரியங்களை சொன்னேன். முதலாவது, கவலைகளை விசாரிக்க, இனிவர் ஒரீஸ். இரண்டாவது, வியாதிகளிலே விசாரிக்கிறார், இனிவர் சிக்னஸ். மூன்றாவது, உன்னுடைய தோல்விகளிலே விசாரிக்கிறார், இனிவர் ஃபெயிலியர். நான்காவது, உன்னுடைய தேவைகளிலே விசாரிக்கிறார். ஆமென். அது மட்டுமல்ல, இதே ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய பாவங்களையும் விசாரிப்பார். அதையும் மறந்துவிடக்கூடாது. யோபுவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. யோபு 10:5, நீரின் அக்கிரமத்தை கிண்டி கிளப்பி என் பாவத்தை ஆராய்ந்து விசாரிக்கிறதற்கு. பாருங்க, அக்கிரமத்தை என்ன செய்யறாரா? கிண்டி கிளப்பி பாவத்தை ஆராய்ந்து விசாரிக்கிறார். இந்த கோழிகளை பார்த்தீங்களா? என்ன செய்யணும்? குப்பையை பேட்டில் அதுக்கு போகும், கையை காலை கை அதோடைய கண்டு அதோடைய கால் நகத்தினால பரண்டும், அப்படியே குப்பையை கிண்டும். அப்படியே என்ன செய்யும்? உள்ளேருந்து பூச்சி புழுவை வெளியே கொண்டு வந்து கொத்தி இருக்கும். இது வரைக்கும் பூச்சி புழு இருந்தது என்ன செய்யாது? வெளியில் யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த கிண்டும் போது கிளறும் போது உள்ளதெல்லாம் என்ன செஞ்சிருது? வெளியே வந்துடுது. இன்றைக்கி நாம் நினைக்கிறோம், நான் செஞ்ச தப்பு, நான் செஞ்ச தவறு, அது ரகசியம், அது பரம ரகசியம், அது யாருக்கும் தெரியாது, எதற்கும் தெரியாதுன்னு நினைக்கலாம். ஆனால் வெளியரங்கமாகாத ரகசியம் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. தாவீது நினைச்சான், நான் பெரிய ராஜா, நான் தப்பு பண்ண யார் என்ன கேட்க முடியும்? யார் என்ன கண்டுபிடிக்க முடியும்? தப்பு செஞ்சான். 2 சாமுவேல் 12:1 தான் ராஜாவாக இருந்ததுனால அவன் என்ன பண்ணான்னா, குளிச்சுட்டு இருக்கிற ஒரு பெண்ணை அவன் பார்த்தான். உப்பரியில் உலாகும்போது அந்த பெண்ணை வரவழைச்சு அவளோட தவறான ஒரு பாவத்தை செய்து விட்டான். அவள் கர்ப்பவதியானான். அந்த கர்ப்பத்தை அவனுடைய பிள்ளை என்று காட்டாதபடிக்கு அவளை புருஷனை வர வச்சு சரிப்படுத்தலான்னு நினச்சான். ஆனால் அவனை குடிச்சிட்டு தன்னுடைய அந்த வீட்டு அறையிலே படுத்துட்டான். ஆளை வச்சு அவனை கொன்னுட்டு அவனுடைய மனைவியை தனக்கு மனைவியாக சேர்த்து கொண்டான். வாசிங்க 2 சாமுவேல் 12:12. 2 சாமுவேல் 12:12. நீ ஒளிப்பீடத்தில், அதற்கு முன்னாடி உள்ள வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோட சயனிப்பான். ஒரு நிமிஷம். ரெண்டு சாமுவேல் 12:9. 2 சாமுவேல் 12:9. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான விபச்சார காரியத்தை செய்தாய். அடுத்து
அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரன் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். விபச்சாரம் செய்யாதே, இச்சியாதே, கொலை செய்யாதே, பொய் சாட்சி சொல்லாதே. எல்லா 10 கட்டளையில் பாதி கட்டளை மீறிவிட்டான். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான காரியத்தை செய்தான். கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை செய்தான். பட்டயத்தால் உரியாவை கொன்றான். அவனுடைய மனைவியை தனக்கு மனைவியாய் சேர்த்து கொண்டான். எத்தனை காரியங்கள் அவன் நினைத்தான், யாருக்கும் தெரியாது. ஆனால் கர்த்தர் நாத்தான் என்ற ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். கோழி கிண்டுவது போல அந்த நாத்தான் குப்பையை கிண்டி கிளறி எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து நிற்கிறது போல எல்லாத்தையும் கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டான். எலியா 1 ராஜாக்கள் 21:19-20 எலியா அன்றைக்கு ஆகாப் ராஜாவை பார்த்து பேசும்போது அவன் நினைச்சான், நாபோத்துடைய தோட்டத்தை வாங்கியாச்சு, எல்லாம் நடந்துருச்சு என்று நினைச்சான். வாசிங்க 21:19. நீ அவனை பார்த்து 1 ராஜாக்கள் 21:19 நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்கிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல் என்றார். அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி என் பகைஞனே என்னை கண்டுபிடித்தாயா என்றார். அதற்கு அவன், கண்டுபிடித்தேன். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விட்டு போட்டா. என் பையனே என்னை கண்டுபிடிச்சிட்டியா சொன்னா. என்ன? பக்கத்து தோட்டத்துக்காரன் அவங்களை கொண்டு அவனுடைய நிலத்தை ஒரு ராஜா அபகரிச்சுக்கிட்டான். ஆனா எலியாவை அனுப்பி கர்த்தர் எச்சரித்தார். இன்றைக்கும் பாவம் செய்து மறைந்து ஒளிந்து கொண்டிருக்கிற மனுஷனை கர்த்தர் கண்டும் காணாமல் இருக்கவில்லை. அன்றைக்கு ஆதி மனிதன் ஆதாமன் பாவம் செய்து அவன் ஒளிந்து கொண்டிருந்த நேரத்தில் அவனை பார்த்து ஆண்டவர் கேட்டார், ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? 3:9 ஆதி ஆகமத்தில் வாசிக்கிறோம். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி ஆதாமை விசாரித்தவன் நாத்தான் என்ற கோழியை அனுப்பி கிண்டி கிளறி பாவத்தை வெளியே கொண்டு வந்து ராஜாவே இதை செய்தா என்று சொன்னவர். எலியா தீர்க்கதரிசி அனுப்பி நீ பொல்லாப்பு செய்ய உன்னை விட்டு போட்டாய் என்று எச்சரிக்கை செய்த ஆண்டவர் இன்றைக்கும் ஊழியர்களை கொண்டு, தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தாசர்களை கொண்டு, தம்முடைய ஆவியானரை கொண்டு இன்றைக்கும் உங்களை விசாரிக்கிறார். ஒருவேளை தேவப்புள்ள, நான் ஆண்டவுடைய பிள்ளை, நான் தப்பு பண்ணினா என்னை கண்டுக்க மாட்டார்னு நினைக்கிறீங்களா? தேவ பிள்ளைன்றதுனால ஆண்டவர் தாவீதை சும்மா விட்டாரா? கண்டும் காணாமல் விட்டாரா? அவர் நீதி உள்ள தேவன். 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் அவர் தம்முடைய பாவங்களை விசாரிக்கிற தேவன். என்னாகமம் 14:17, யாத்ராம் 20:4 கர்த்தர் விசாரிக்கிற தேவன். ஆகையினால உன்னை விசாரிக்கிறவர் தேவன் உண்டு. தலைமுறைகளை தாண்டி விசாரிக்கிறவர் தேவன் உண்டு. பயந்து நட, பக்தியாய் நட. ஆண்டவர் உன்னை கண்டு கொண்டிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, ஆகையால் பாவங்களிலே விசாரிக்கிறவர் தேவன் இருக்கிறபடினாலே நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கவனத்தோடு கையாளுவோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை விசாரிக்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கவலைகளில் நம்மை விசாரிக்கிறார், நம்முடைய வியாதியில் நம்மை விசாரிக்கிறார், நம்முடைய தோல்விகளில் நம்மை விசாரிக்கிறார், நம்முடைய தேவைகளில் நம்மை விசாரிக்கிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய பாவங்களையும் விசாரிக்கிறவர்.
என்னை விசாரிக்க யாரும் இல்லையே என்று சொல்ல வேண்டாம். நான் விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்ல வேண்டாம். காலைதோறும் விசாரிக்கிற கர்த்தர். ஆதாமை விசாரித்தவர், எலியாவை விசாரித்தவர், யோசுவாவை விசாரித்தவர், கூனியை விசாரித்தவர், பெதஸ்தா குளத்தரிலே கிடந்தவனை விசாரித்தவர், மகனே தாவீதையும் யோசுவாவையும் விசாரித்தவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் விசாரிக்க உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். அவர் தமது மந்தையை விசாரிப்பார். அவருடைய மந்தையின் ஜனங்களாய் இருக்கிறீர்களா? அடைக்கலமாய் நம்பி வந்த ரூத்தை விசாரிக்க ஆண்டவர் செய்தார். இன்றைக்கு அடைக்கலமாய் கர்த்தர் இயேசுவை நம்பி இருக்கிறீர்களா? கண்ணீரோடு மரியாள் வந்தால், அவரை தேடினால், இன்றைக்கும் தேவனை தேடினால் உங்களை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். தோல்வியின் மத்தியிலே தேவ சமூகத்திலே விழுந்து கிடந்த யோசுவாவை விசாரித்தார். தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தவனை விசாரித்தார். தேவனை தேடுகிறவனை விசாரித்தார். தேவனை நம்பி வந்தவர்களை விசாரித்தார். தேவனுடைய சபைக்குள்ளே இருந்தவர்களை விசாரித்தார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் விசாரிப்பார். அவருடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கையை கொடுப்போமா? அந்த ஆண்டவரிடத்திலே நம்மை அர்ப்பணிப்போமா? He cares for you. அவர் உங்களை விசாரிக்கிறவர். ஜெபிப்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். என்னை நோக்கி கூப்பிடு என்று என்னுள் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னுள் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. கருத்தாய் விசாரிக்கிற கர்த்தர், நித்தமும் விசாரிக்கிற கர்த்தர், காலைதோறும் விசாரிக்கிறவர். அது கர்த்தர் விசாரிக்கிற தேசம். அவர் தமது பூமியை விசாரிக்கிறார். உன் வாசஸ்தலத்தை விசாரிக்கிறார். மகனே, கர்த்தர் உன்னை விசாரிக்கிறார். உன் வியாதிகளின் மத்தியிலே, உன் தோல்விகளின் மத்தியிலே, உன்னுடைய தேவைகளின் மத்தியிலே, உன்னுடைய துக்கத்திலே உன்னை விசாரிக்கிறார். உன் தோல்விகளை மாற்றுவார். உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். உன் தேவைகளை சந்திப்பார். யெகோவா ஈரேவாய் உனக்கு கிருபை செய்வார். உன் கண்ணீரை துடைப்பார். உன் கவலைகளை தீர்ப்பார். உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உனக்கு ஒரு மறுவாழ்வை கொடுப்பார். உன் தலையை நிமிரச் செய்வார். உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். உன்னை தம்மிடத்தில் அழைத்து விசாரித்து உனக்கு விடுதலை கொடுப்பார். உன் பலவீனத்தில் இருந்து நீ நீங்குவார். உன் குறைவுகள் மாற்றப்படும். உன் தேவைகள் சந்திக்கப்படும். உன்னுடைய காரியங்கள் கருத்தாய் விசாரிக்கப்படும். அர்ப்பணிப்பாயா? அந்த ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்பாயா? ஆண்டவரே,
என்னை உம்முடைய சமூகத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேவனே, ஒரு விசை இறங்கும் அப்பா, ஒரு விசை இறங்கும் ஐயா. என்னுடைய தவறு, என்னுடைய தப்பு, என்னுடைய பாவம் யாருக்கு தெரியாதுன்னு சொல்லி இது நாள் வரைக்கும் மறைச்சு மறைச்சு ஒளிச்சு வச்சேன். ஆனா நீங்க கிண்டி கிளப்பி ஆராய்ந்து விசாரிக்கிற தேவன் ஆண்டவரே. ஒரு தேவ பிள்ளை என்பதனால நான் செய்கிற தவறை கண்டு காணாமல் விடமாட்டீர் என்று நான் அறிந்து கொண்டேன் ஆண்டவரே. என் பாவத்தை மன்னியும் ஐயா. ஐயா ஆண்டவரே, நீர் விசாரிக்கும் போது ஆண்டவரே தகப்பனே, நீர் நியாயம் தீர்க்கும் போது தகப்பனே, நீதி உண்டாகும்படிக்கு இப்பொழுது நான் அறிக்கை செய்கிறேன் ஆண்டவரே. என் மீறுதலை நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. என் அக்கிரமங்களை ஆண்டவரே அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. என் பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாய் நிற்கிறது ஆண்டவரே. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன் ஆண்டவரே. உம்முடைய நீதி விளங்க, நீ நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்க இன்றைக்கு நான் அறிக்கை செய்கிறேன் ஐயா. ஒரு விசை என்னை கழுவு, என் பாவத்தை கழுவு என் தேவனே. உம்முடைய பிள்ளைகளுடைய பாவத்தை கழுவி மன்னித்தரும் ஐயா. கிருபைதா யாரெல்லாம் தேவைகளின் மத்தியிலே தவிக்கிறார்களோ அவர்கள் தேவைகளை சந்தித்தருவீராக, அவருடைய குறைவுகளை நிறைவாக்குவீராக ஆண்டவரே. அவருடைய பற்றாக்குறைகளை கர்த்தர் மாற்றுவீராக. அவனுடைய அப்பம் கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் நிச்சயமாய் கிடைக்கும் என்று சொன்னவரே, தேவைகளை சந்தித்து குறைவுகளை நிறைவாக்குவீராக. நீர் விசாரித்தால் அவருடைய வீட்டிலே ஒரு குறைவும் இருக்காதப்பா. நீர் விசாரித்தால் குறைவை காண மாட்டீரே. அல்லேலூயா. என் பிள்ளைகளை விசாரித்தருளும் ஆண்டவரே. வியாதி வேதனைகளை மாற்றி உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு தெய்வீக சுகத்தை இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுவீராக. குறைவுகளை மாற்றுவீராக. தோல்வியிலே துவண்டு போயிருக்கிற பிள்ளைகளை தூக்கி நிறுத்தி அதே இடத்துல நம்முடைய பிள்ளைகளுடைய தலையை நிமிரச் செய்வீராக. பலவீனப்படுத்துகிற ஆவிகள் யாரிடத்திலேயாவது இந்த நேரத்தில் செயல்படும் என்றால் இயேசுவின் நாமத்தினாலே அந்த தண்டு வடத்திலே, அந்த நரம்புகளிலே, அண்டவர் தகப்பன முதுகு பகுதிகளிலே இருக்கக்கூடிய அந்த பலவீனத்தை இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே அந்த பலவீனத்திலிருந்து இந்த குடும்பத்தினர், அந்த பிள்ளை, அந்த மகள் விடுதலை ஆவாளாக. இயேசுவின் நாமத்தினாலே நரம்புகள் ஆண்டவரே, நாடி நரம்புகள், தண்டுவடங்கள், எலும்புகள் சரியாய் செயல்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா விதமான வியாதியும் வேதனையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. எங்கள் வியாதியை விசாரிக்க வந்த என் தெய்வமே, உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய தழும்புகளால் ஒரு சுகத்தை கொடுப்பீராக. மருந்து வாங்க முடியவில்லையே, மாத்திரை வாங்க முடியவில்லையே, என்னை ஆஸ்பத்திரிக்கு எடுத்து செல்ல யாரும் இல்லையே, நான் அனாதையை போல திக்கற்றவனாய் கிடக்கிறேனே என்று தவிக்கிறவர்களை நீர் தேடி வந்து நீ சுகம் கொடுப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் நடப்பதா. ஆண்டவரே, நீ கிருபை தருவீராக. ஐயா, தன் எதிர்காலத்தை குறித்து, தன் பிள்ளையின் வாழ்க்கையை குறித்து, தன்னுடைய காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி நிற்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனில் சந்தித்து அற்புதம் செய்வீராக. இரக்கத்தை விளங்க பண்ணுவீராக. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் உமக்கே செலுத்தி இரட்சகரும் ராஜனுமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் இந்த ஜூன் மாதத்தின் 30 நாட்களிலும் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த காணொளி காட்சியின் மூலமாய்
வாக்குத்தத்தத்தில் பங்கெடுத்த நீங்கள் இதை மறுபடியும் மறுபடியும் கேளுங்கள். வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கும் இந்த லிங்கை அனுப்புங்கள். அது மட்டுமல்ல, தேவனுக்குள்ளாக உங்களுக்கென்று கொடுக்கப்பெற வார்த்தைகளுக்கு குடும்பமாக செவி கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.